நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டி ருக்மணி. பாண்டிச்சேரியில் இருக்கிற காலாப்பட்டில் நாங்கள் இருக்கோம். நான் நிறைய எனக்கு தெரிஞ்ச உணவு முறையுடைய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் அதை பின்பற்றுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு இன்னும் ஒரு சில குறிப்புகளை சொல்லலான்னு வந்திருக்கேன். இந்த குளிர்ச்சி தரக்கூடிய காய்கறிகளை பற்றி ஒரு சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இது கோடை காலமாக இருக்கிறதால நம்ம குளிர்ச்சி தரக்கூடிய காய்கறிகளை எடுத்துக்கணும். இப்போ முதன்மையாக இருக்கிற காய் என்னென்னா பூசணிக்காய். அது எல்லாருமே கிராமப்புறங்களும் சொல்லுவாங்க, பூசணி அதிகமாக எடுத்துக்கூடாது, உடனே அது குளிர்ச்சி தரும், உடனே பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி ஆகும். அதனால் அது லைட்டாக, ஆனால் அந்த பூசணியை எடுத்து சாப்பிட்ணும். சாம்பாரில் கலந்துக்கலாம், துண்டு போட்டு சாம்பார் வைக்கும்போது அதை போட்டு எடுத்துக்கலாம். தனியாக பொரியலும் பண்ணி சாப்பிட்லாம். அந்த மேலே இருக்கிற தோல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதை தோலை எடுத்துடணும். தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையும் எடுத்துட்டு அந்த காய் பகுதியை மட்டும் பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் அதை பார்த்திங்கன்னா பொரியல் தான் பண்ணுவாங்க, எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. ஒரு சில காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு கடுகு போட்டு தாளித்து கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு அப்படியே தண்ணியே வைக்க வேணாம், அப்படியே வெந்து வந்துடும். நல்லாவும் சுவையாக இருக்கும். தயிர் சாதத்துக்கு மிக சுவையாக சாப்பிட்லாம். பொங்கலுக்கும் அதை தொட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய முதன்மையான காய். எங்கே பார்த்தீங்கன்னா பாருங்களா, பெரிய பெரிய காய் மார்க்கெட்டில் இருக்கும் பாருங்கள், சாம்பாருக்காகவே வாங்கின்னு போவாங்க. அவ்வளோ ஒரு சுவையாகவும் இருக்கும், மிகவும் குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு முதன்மையான காய் பூசணிக்காய். அடுத்த காய் பார்த்திங்கன்னா சுரைக்காய். இது பார்த்திங்கன்னா ஒரு இளம் பச்சை நிறத்தில் இருக்கும். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குண்டாக இருந்தது. குண்டான சுரக்காய் தான் நாட்டு சுரக்காய் சொல்லுவாங்க. இப்போ நீளமாகவே கிடைக்கிது. இப்போ அடுத்த காயாக நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி. அதான் முள்ளங்கின்னா அந்த பேர்லேயே பாருங்கள், முள்னா என்னென்னா ஒரு செடிக்கோ ஒரு பூவுக்கோ பாதுகாப்பு அந்த முள். அது மாதிரி நமக்கு ஒரு பாதுகாப்பாக முள்ளங்கியாக, அதாவது நம்மளை எதுவும் அந்த கிருமிகள் நம்மளை தொடாத அளவுக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கறது இந்த முள்ளங்கி. இந்த முள்ளங்கியை பார்த்திங்கன்னா சாம்பார்லேயும் கட் பண்ணி போட்டு சாப்பிடுவாங்க. பெரியவங்க நம்ம அதனுடைய தன்மை தெரிஞ்சு சாப்பிட்ருவோம். ஆனால் குழந்தை பிள்ளைங்க அந்த முள்ளங்கியை எடுத்துக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படியாவது அவங்க உடம்புக்கு போய் சேரணுன்றதுக்காக இப்போ என்ன செய்கிறாங்க, பொரியல் பண்ணி கொடுக்குறாங்க. பொரியல் பண்ணி கொடுப்பதோட இன்னொன்று பார்த்திங்கன்னா சட்னியாக பண்ணிடுறாங்க குழந்தைங்களெலாம். ஏன்னா அந்த முள்ளங்கி அதுங்க போய் அந்த சத்து அதுங்களுக்கு சேரணும் இல்லைங்களா. அதனால் முள்ளங்கி என்ன செய்கிறாங்க, பொடியை அரிஞ்சிட்டு அது கூட வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி எண்ணெய் கடுகு போட்டு தாளித்து சட்னியாக கொடுத்துட்றாங்க. தோசைக்கு தொட்டு சாப்பிட்றாங்க, இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றாங்க, சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்ருவாங்க. அப்படி செய்கிறாங்க இப்போ முள்ளங்கியை பற்றி. ஏன்னா முள்ளங்கி உடம்புக்கு நல்லது, ரத்தத்தை சுத்தப்படுத்துதுன்னு சொல்லிட்டு இப்போ மருத்துவ குறிப்பெல்லாம் சொல்கிறாங்க. டாக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாப்பிட்ணும், உங்களுக்கு ரத்தத்தை நல்லா சுத்திகரி பண்ணுது, சுத்தப்படுத்துது, அதனால் நம்ம முள்ளங்கி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் டாக்டர்ஸும் அதை நமக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்த காய் பார்த்திங்கன்னா புடலங்காய். அந்த காலத்துலாம் பார்த்திங்கன்னா கடைக்கு மார்க்கெட்டுக்கு போகும்போதே நம்மளாம் ஒரே சிரிப்பாக இருக்கும். கழுத்துலேயே மாட்டிக்கிட்டு வந்துடுவாங்க அந்த முள்ளங்கி, அந்த புடலங்காய் அவ்வளோ நீளமாக இருக்கும். அதை எல்லா காய்கறியும் வாங்கிட்டு இதை பையில் வச்சுட்டு வர முடியாது, இது அதனால் கழுத்தில் மாட்டிக்கிட்டு வருவாங்க பெரியவங்க, பார்த்துருப்பாம. ஆனால் இப்போ அதே புடலங்காய் சின்ன சைஸாக வருது.
அந்த புடலங்காயை என்ன செய்கிறாங்க, நம்ம வந்து சாம்பாரில் அதிகமாக சேர்க்க மாட்டாங்க, தனியாக பொரியல் பண்ணுவாங்க. பொரியல் பண்ணுறதை விட இன்னும் நல்லா சுவையாக அது அதனுடைய வாசனையே சாப்பிட தூண்டும். அதை வந்து என்ன செய்வாங்க, கூட்டு மாதிரி பண்ணுவாங்க. கூட்டு இல்லாத உணவு வந்து யாருக்குமே வந்து உணவு முழுமையடையதாக சொல்ல மாட்டாங்க. கரெக்டாக ஒரு சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் சொல்லுவாங்க. அந்த கூட்டுக்கு இந்த புடலங்காய் அவ்வளோ உன்னதமானது. இந்த புடலங்காய் நல்லா மேலே லேசாக தோலை சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையை எடுத்துகிட்டு நல்ல பொடியாக அரிஞ்சு அது கூட பருப்பு சேர்த்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் சேர்த்து வேக வச்சு அப்படியே தாளித்து விட்ருவாங்க. தாளிக்கும் போது கொஞ்சம் தேங்காய் கூட அந்த சீரகம் சொல்லுவாங்க, நல் சீரகம், அதை போட்டு அரைச்சி அது கூட மேலே தூவி எடுத்து வச்சிங்கன்னா பிள்ளைங்க வேணும்னு சாப்பிட்ருவாங்க. அது புடலங்காய். இப்படி நான் இப்போ உங்களுக்கு பூசணிக்காய், சுரைக்காய், அப்புறம் வந்து சௌச்சௌ, வெள்ளரிக்காய், புடலங்காய் 5 காய்களை பற்றி, குளிர்ச்சி தரக்கூடிய காய்கறிகளை பற்றி இப்போ பார்த்துருக்கோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிகவும் குளிர்ச்சி, உடம்புக்கு நல்லது, பிள்ளைங்களுக்கு வந்து மூளை வந்து நல்லா வேலை செய்கிறதுக்கு உதவியாக இருப்பது ஒரே ஒரு காய் என்னென்னா, அது வந்து ஆங்கிலத்தில் லேடிஸ் ஃபிங்கர் சொல்லுவாங்க, அதாவது வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் பொரியல் மட்டும் இல்லை, குழம்பு, சாம்பார், காரக்குழம்பு, புளிக்குழம்பு, மோர் குழம்பு, அனைத்து வகையான குழம்புலையும் இது அந்த நான்வெஜ் இல்லாமல் அப்படிப்பட்ட எல்லா வெஜ்ஜு குழம்புலையும் நாம் வந்து இதை போட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்க வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த வெண்டைக்காயை நல்லாவே அரிஞ்சிட்டு அதை வந்து தண்ணி ஊற்றாமல் செய்யணும். அதான் ஒன்று. பொரியல் பண்ணும்போது அதில் தண்ணியே சேர்க்கக்கூடாது. திருப்பி அதை வந்து பெரட்டி எடுத்து அப்படியே வதக்கி அப்படியே அதில் விடுற தண்ணியிலே அந்த காய் வெந்துடும். அது வந்து நம்ம வந்து ஒரு பக்குவமாக செய்யணும். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். இல்லைன்னு வச்சுங்க, தண்ணி ஊற்றிட்டோம்னா ரொம்ப குழகுழப்பு தன்மை இருக்கும். அந்த குழகுழப்பு இருக்குங்களே ஜெல்லு மாதிரி, அதுதான் நமக்கு வந்து முட்டிக்கு அது நல்லது சொல்லுவாங்க. வயசான காலத்தில் வந்து அந்த முட்டியில் வந்து இருக்கிற அந்த ஒரு எனாமல் மாதிரி இருக்கிற அந்த ஜவ்வு வந்து போய்டும் சொல்லுவாங்க. நடக்க முடியாது, ரஃப் ஆகிடும். அந்த இடத்துல வந்து அந்த வழவழப்பு இருக்காது, முட்டியிலன்னு சொல்லுவாங்க. அது இருக்கிறதுக்காக இந்த வெண்டைக்காய் எப்பயுமே எடுத்துப்பாங்க. வெண்டைக்காயில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. குழந்தைங்களுக்கு சிறிய வயதுலேருந்து அது கொடுத்து பழகணும். பொரியல் பண்ணி கொடுக்கலாம், சாம்பாரில் போடலாம். ஆனால் என்ன செய்யணும், இதை காயை முதல்ல தண்ணியில் போட்டு முழுமையாக இருக்கும்போதே அலசிட்டு செத்த நேரம் வைக்கணும். இல்லை நம்ம வந்து துணியை எடுத்து துடைச்சணும். இந்த தண்ணி இருக்கும்போதே அரிஞ்சோம்னா ஒரு குழகுழப்பு இருக்கும், பிள்ளைங்களுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதை வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து செய்யணும், அவ்வளோதான். வெண்டைக்காய் அதை மோர் குழம்புல போடுவாங்க. அந்த காய் ஈஸியாக வெந்துடும். அந்த மோருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வழவழப்பு கொடுக்கக்கூடியது. அதனால் வந்து வெண்டைக்காய் வந்து நம்ம எடுத்துக்கணும். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு சமைச்சு கொடுத்த, எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த சில குளிர்ச்சி தரக்கூடிய காய்கறிகளுடைய தன்மைகளை பற்றி எப்படி செய்யணும், அதை எப்படி உணவில் சேர்த்துக்கணும், அது பொருள் இருந்தால் கூட அதை நல்லபடியாக சமைச்சு அதை விரும்பி சாப்பிட்டா தான் அந்த சத்து நமக்கு போய் சேரும். அதை ஒரு பக்குவமாக ஆசையாக நம்ம செய்து கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. சும்மா ஏனோ தானோன்னு போட்டோம்னா வீணாகவும் போகும், பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கும் உடம்புக்கு போய் சேராது. அது சமையலறை எப்படி வந்து ஒரு பூஜை அறையில் போயிட்டு நம்ம வந்து இறைவனை வணங்குறதுக்கு எவ்வளோ ஒரு பக்குவமாக இருக்கோமோ, அதேமாதிரி சமையல் அறையும் அதே தான். அங்கேயும் நம்ம ஆசையாக இப்படி பண்ணால் இப்படி சாப்பிடும், இப்படி பண்ணான்னு பார்த்து செஞ்சால் தான் பக்குவமாக சாப்பிட முடியும். பார்த்து எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க. இந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா பச்சையாகவே சாப்பிட்ருவாங்க பிள்ளைங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அது எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த காய்கறி வந்து காய் தான் இருந்தாலும் அதை வந்து பச்சையாக சாப்பிடுவாங்க. சமைப்பதில் வந்து அதை எதில் சேர்த்துக்கிறாங்கன்னா, சாம்பாரில், கல்யாண சாம்பாரில் நம்ம சாப்பிடும்போது ஒரு சில இடங்களில் அந்த வெள்ளரிக்காய் போடுறாங்க. ஆனால் நாம் வந்து இப்போ நம்ம நாட்டில் பிரியாணி அதிகமாக இருக்கிறதால வாரம் பிரியாணி செய்கிறதுல அந்த பிரியாணின்றது வந்து ஒரு சூட்டை கொடுக்குன்ற ஒரு பொருளாக இருக்கிறதால அதுக்கு வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக இந்த வெள்ளரியை என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பச்சடின்னு சொல்லிட்டு தயிர், வெங்காயம், கேரட் அதெல்லாம் சீவி போடும்போது இதை நல்லா பொடியாக அரிஞ்சு போட்டு பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, அந்த பிரியாணி கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்றாங்க. அது வந்து அவங்ககிட்ட சொல்லியே அம்மா கொடுப்பாங்க, இது சாப்பிட்டா தான் இது சூடு, இது சாப்பிட்டா தான் இந்த சூட்டுக்கு இது குளிர்ச்சியை தரும், உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வெள்ளரிக்காயை நல்லா பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கண் கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க, அந்த வெள்ளரிக்காயை அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி கண்ணில் கூட வச்சு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருக்காங்க.
அப்படியும் எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த வெள்ளரிக்காய் வந்து அவ்வளோ குளிர்ச்சி தன்மை உடையது. அது வந்து இப்போ தான் விளையக்கூடிய பொருள். அதையும் நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். இந்த வெள்ளரியிலே 3 வகை இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா கொடி வெள்ளரின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேருந்து நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா விற்றுக்கிட்டே இருப்பாங்க. அது கொடியாட்டம் நீளமாக இருக்கும். அதுவும் பச்சை நிறத்தில் தான் இருக்கும். அதை வாங்கி அது சமைக்கலாம் பயன்படுத்த மாட்டாங்க, பச்சடிக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. அது வெறுமையாகவே சாப்பிட்றலாம். இன்னொரு நாட்டு வெள்ளரி சொல்லுவாங்க. சின்ன சின்னதாக வயல்வெளிகள் ஓரங்களில் கிராமப்புறங்களில் விற்பாங்க. அதுவும் நம்ம கழுவிட்டு பச்சையை சாப்பிட்டுடலாம். இன்னொரு தான் கொஞ்சம் ஆள் வெள்ளரி பெருசாக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா அதுதான் பச்சடிக்கு சமையலுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. அது மார்க்கெட்டில் கிடைக்கும். இப்படி இந்த வெள்ளரி இருக்குது. இதை நம்ம வந்து தினமும் ஒன்றாவது ஒரு 1/4 பீஸாவது சாப்பிடணும். எங்கேயாவது போனோம்னா வெள்ளரியை பார்த்தோம்னா கையை வீசிட்டு வரக்கூடாது. அந்த வெள்ளரி வாங்கிட்டு வந்துடணும். பிள்ளைங்களுக்கு, வயசானவங்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப நல்லது. அந்த வெள்ளரி வாங்கி நாம் வந்து பயன்படுத்தணும், சாப்பிட்ணும். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடம் இருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.